ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் நிவின் சொன்னதை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே வந்து யமுனா ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்க. எங்கம்மா யமுனாவை ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதா கிட்ட கேட்க, இல்லடி இங்கே தான் இருந்தா, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாகவே இருந்தா, எதுக்காக ஒரு மாதிரியாக இருக்கணும்னு தெரியல, நாளைக்கு வேறு எக்ஸாம் வேறு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிறேன், என்னாச்சு அவளுக்கு, ஏன் ஒரு மாதிரியாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, என்னன்னு தெரியலடி, நீயே அவகிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறதன் பேரில் காவேரி யமுனா போய் பார்த்து பேச போகிறாங்க. காவேரியை பார்த்த யமுனா வந்து கண் கலங்கி போய் நிற்க, என்னாச்சு என்னாச்சு யமுனா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை ஒன்றும் இல்லாமல் நீ அழமாட்டேன், என்னாச்சுன்னு சொல்லி எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன்டி அழுதுட்ருக்க, உண்மையை சொல்லிட்டு என்னாச்சுடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே பதட்டத்தோட. நான் நிவினை போய் பார்த்துருந்தேன்க்கா அப்படின்னு சொல்கிறது கேட்ட காவேரி, எதுக்காக நீ நிவினை போய் இப்போ பார்த்துட்டு வந்த, அதான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல யமுனா, அப்புறம் எதுக்காக இப்போ அவசரப்பட்டு போய் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைக்கா நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன், பட் அவர் எதேதோ பேசிட்டாரு. என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லைக்கா ஒரு விஷயம் நான் சொல்லணும், அதை கேட்டால் நீ ரொம்ப வந்து பதட்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா நிவின் மனசில் நான் சுத்தமாக ஒரு துளி கூட இல்லவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. விடு யமுனா, இப்போதைக்கு உன்னோட படிப்பு தானே முக்கியம், நீ படிப்பு வேலையை பாரு, எல்லாத்தையும் நான் சரி பண்ணி வைக்கிறேன், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, அப்புறம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா அது விஷயம் இல்லைக்கா, அப்போ வேறு என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்கிறதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, யமுனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னமும் வந்து நிவின் மனசில் நீ மட்டும்தாங்க இருக்க, இன்னும் அவர் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாருக்கா, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறது கேட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. என்ன சொல்கிறேன் யமுனா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்காக்கா, கோவப்படாதக்கா, உண்மையை தாங்க சொல்கிறேன், இப்படி தான் சொன்னார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனா இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ இப்போதைக்கு நாளைக்கு எக்ஸாம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு பாரு, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்துகிறாங்க யமுனாவை. இன்னொரு பக்கம் நிவினை வந்து வெளியில் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்கிறாங்க, வர சொல்கிறாங்க ஒரு இடத்துக்கு. சொல்லு காவேரி, எதுக்காக வர சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன், நான் தான் என் மனசில் இருக்கிறத சொன்னேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவள் நல்லபடியாக எக்ஸாம் பண்ணணும், நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு அவகிட்ட இப்படி வந்து பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இல்லை காவேரி, நான் பண்ணது தப்பு தான், ஏதோ ஒரு ஆவேசத்தில் நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மன்னிப்பும் கேட்குறாரு நிவின். அதை விடுங்க, வேற என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தெரியாத மாதிரி கேட்க, நடிக்காதீங்க நிவின், ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காவேரி ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆமாம், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, என்னையே நினச்சிட்டு இருக்கீங்களாமே நீங்கள் இது வரைக்கும், அது இல்லாமல் எனக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க போல இருக்கு யமுனா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கேட்குறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க நிவின், வாயை திறந்து பதில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது வந்து தயக்கத்தோட நிற்கிறத பார்த்த காவேரி ரொம்பவே கோவத்தோட, ஒழுங்காக சொல்லுங்கள் நிவின், எதுக்காக இப்படி சொன்னீங்க, உங்களை பற்றி நான் ஏதோ நினச்சிருந்தானே, நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்து காவேரி, இதுக்கு மேலே பேசாத, உன்னோட பர்சனல் என்ன, உன்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு, அக்ரிமெண்ட் கல்யாணம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க காவேரி. என்ன சொல்கிறீங்க நீங்கள், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும், விஜய் என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த அக்ரிமெண்ட் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிவின். அவர் சொல்கிறது இருக்கட்டும், இப்போ நல்லா கேட்டுக்கோங்க, என்னை பொறுத்தவரை என் லைஃப்பில் ஒரே ஒரு கல்யாணம்னா அது இந்த கல்யாணம் மட்டும்தான், என்னோட லைஃப்பில் தலையிடுறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிவினை கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ரொம்பவே கோவத்தோட. இதை பற்றி விஜய் கிட்ட கேட்குறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஒரு முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.